ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான அடை செய்ய போகிறோம். சோள மாவும் சாமை அரிசியும் வச்சு அது எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் இந்த அடைக்கு 1 டம்ளர் வெள்ளை சோளம் எடுத்துருக்கேன், அதை போட்டுக்கிறேன். சாமை அரிசியும் 1 டம்ளர் அதே டம்ளரில் எடுக்கிறேன். இப்போ நம்ம இதை நல்லா கழுவி தோசைக்கு எப்படி ஊற வைப்போமோ அதே மாதிரி நம்ம ஒரு 5 மணி நேரம் இதை ஊற வச்சிடலாம். நான் இந்த கம்பு அடைக்கு எந்த பருப்பும் சேர்க்க போகிறதில்ல. பாருங்கள், கழுவி ஊற வச்சுட்டேன். இப்போது இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நான் இதில் உளுந்து சேர்க்கலை, நல்லா நைஸாக அரைக்க போகிறோம். நம்ம மாவை நம்ம 8 மணி நேரம் மூடி வச்சிடலாம். காலையில் எழுந்து பார்க்கலாம். காலையில் பாருங்கள் மாவு எவ்வளோ நல்லா பொங்கி இருக்குன்னு. இந்த மாவை நல்லா கலந்து கொடுத்துட்டு இதில் நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்குங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன், நல்லா கலந்துக்கலாம். இந்த மாவை இந்த மாதிரி நைஸாக அரைச்சாதான் நல்லாயிருக்கும் அடை. இப்போ இந்த அடைக்கு நான் துருவின ஒரு கேரட் எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம் மெலிசாக கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன காய் வேணுமோ நீங்கள் அதை சேர்த்துக்குங்க. இதெல்லாம் இப்போது இதில் மாவில் போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம். நான் இதில் பச்சை மிளகா சேர்க்கலை, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. நான் இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் தான் இப்போ சேர்க்குறேன், 1 ஸ்பூனு. இதையும் போட்டாச்சு, நல்லா கலந்துட்டேன். இப்போ இதில் நான் கோதுமை மாவு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். நம்ம உளுந்த மாவு சேர்க்கறதுனால நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம், இந்த அடைக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இது எல்லாத்தையும் இந்த கோதுமை மாவு அங்கங்கே கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்கு நல்லா கலந்து கொடுத்துடலாம். நல்லா கலந்துட்டோம் பாருங்கள். இப்போ நான் கேஸில் தவா வச்சிட்டேன். 2 கரண்டி போட்டு நல்லா கொஞ்சம் ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் திக்கிலே நீங்கள் சுட்டுக்குங்க. பாருங்கள் நான் எப்படி இது பண்ணியிருக்கேன்னு. கொஞ்சம் எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிட்டேன். கேஸ் ஃப்ளேமை நீங்கள் சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ இது மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போது ஒரு சைடு அடை வெந்துடுச்சு, நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு 1 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். நம்ம அடை பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லா அடையும் நம்ம இதே மாதிரி சுட்டுடலாம். சோள அடை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த அடை உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் நம்ம சாமை அரிசி சேர்த்துருக்கோம், வெள்ளைச்சோளம் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சுகர் பேஷண்ட்டுக்கும் அவ்வளோ நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.